நம் கோவிலுக்கு சென்று சிவனை மட்டும் வழிபட்டு அப்படியே திரும்பிடுறோம். சுற்றி இருக்கும் சிற்பங்களை நம்ம கவனிப்பதும் இல்லை, பார்க்குறதும் கிடையாது நிறைய பேர். இவர் பார்த்திங்கன்னா சிவனுக்கு நேர் பின்னாடி லிங்கோத்பவர். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோயிலை கருவறையை சுற்றியுள்ள நேர் மூலவருக்கு பின்பகுதியில் உள்ள லிங்கோத்பவரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் நம்ம சொல்லவும் போகிறேன். நிறைய பேர் கோயிலுக்குள்ளே போகும்பொழுது இவரை பார்க்குறதும் இல்லை, கவனிக்கிறதும் இல்லை, வணங்குறதும் கிடையாது. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இவரை வணங்கினோன்னா நம்மளுடைய ஆணவம் தலைக்கணம் அடங்கும். இது ஆணவத்தை அடக்குனவர் பிரம்மா. அவருக்கு பார்த்திங்கன்னா அவர் தாங்கிற தலைக்கணமும் அந்த தளம்பு அவர்கிட்ட பொய் சொன்னதுனாலையும் தளம்புக்கு சிவனுக்கு சூடும் இதுவும் கிடையாது. அவர் அதனால தான் பிரம்மாவுக்கு கோயில் இல்லை. இவர் சிவராத்திரியின் போது 3ஆம் கால பூஜை இவருக்கு ரொம்ப சிறந்தது. இந்த லிங்கோத்பவரை வணங்கி வழிபட்டால் மும்மூர்த்திகளையும் வணங்கிய பயன் கிடைக்குங்கிறது ஐதீகம். ஆனால் உண்மையும் அதுதான்.